அதான் பாத்தீங்களா இப்ப கருத்து கணிப்புங்கிற பேர்ல நம்ம தளபதி அழகா சொன்னாப்ல, கருமம் முடிச்ச திணிப்பா என்னமோ சொன்னாரு, கண்ட திணிப்பு ஏதோ ஒண்ணு அழகா. ஆக்சுவலா நமக்கு கருத்து கணிப்பே தேவையில்ல. ஆமா, ஏன்னா ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன்ல. ஆமா, சொல்லு. அதாவது நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எடுத்தேன். சரி. 26% வந்துச்சு. எதுக்கு கருத்து கணிப்புல? சரி. பனையூர்ல போய் எல்லா தரவுல இருக்கிற ஆளுங்களையும் போய் கருத்து கணிப்பு எடுத்தேன். சரி. அப்ப அங்க கணக்கு போட்டதுல ஒரு 10% எனக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு பனையூர்லயே 10%. பனையூர்ல 10%. அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அங்க மட்டும் 10%. சரி. கமிஷனா இல்ல இருக்கும். நான் போயிடுவா, நீ கேவலப்படுத்துறதுக்கு நீங்க எச்சையக்காரி மூஞ்சில துப்பிடுங்கப்பா. இல்ல சும்மா சொன்னேன். அப்புறம் பட்டினப்பாக்கத்துல ஒரு 3%, பாலவாக்கத்துல ஒரு 3%, 16% வந்துருச்சுங்களா. ஆதவர்ஜுனாவோட மூஞ்சிக்கு ஒரு 1%, 17. ஆமா, ராஜ்மோகனுக்கு 1, சிடிஆர், அருண்ராஜ், அப்புறம் நாஞ்சில், லைலாமணி, அப்புறம் வேற யார், பெலிக்ஸ், இது ஒரு செங்கோட்டையனுக்கு 2, இது ஒரு 9, 17 ஒரு 9 எவ்வளவு? ஐயோ புசிய மதிக்கிறதே கிடையாது கட்சியில. இல்லங்க, நான் தனியா சொல்லலாம்னு நினைச்சேங்க. 17 ஒரு 9 எவ்வளவு? 17 9 எவ்வளோயா? இவ்வளவு பெரிய அமௌண்ட். கற்பூரி 26. ஆமா 26. 26. சரி, சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த 4 மாசத்துக்கு அப்புறம் நான் புஷிய வந்து ஒரு சைலண்ட் பிளேயரா தான் உள்ள வச்சிருந்தேன் கேம்ல. சரி சரி சரி. அப்புறம் அவரு வந்து நீங்க வாங்க உங்க ஊர்ல சேர்த்துடலாமான்னு அப்ப இறங்குனாப்ல ஆளு, திரை இறங்கும் தெத்தரட்டும் அப்படின்னு. அவர் பாட்டு இவரு போட்டா ஆப்ட் ஆகும். சரி. இவரு ஒரு 10% புஷி 10. சரி. புஷி தமிழ்நாடு முழுக்க 10%. அவர் ஒரு ஆள்கிட்டே இருக்கு. தளபதிக்கே எவ்வளவு இருக்குதுப்பா? இல்ல இவர்கிட்ட புஷிட்டே இருக்கு. நான் கண் கூட பார்த்தேன். நான் அப்படி போயிட்டு இருக்கேன், ஒரு ஆள் ஒடியாந்து சால்வே போட்டாரு. அவர் அந்த சால்வே வாங்கி அப்படி திருப்பி போட்டாரு. அதுலயே 5%. சூப்பர். கூட ஒரு 500 ரூபாய் கொடுத்தாரு. அதை பத்தியா? அதுலதான் 5.5. அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா புஷி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இன்னொரு நாள் இப்படி போனாரு ஸ்டேஜ்ல, அவரு புரட்சியா பேசிட்டு இருந்தாப்ல. நான் இன்னைக்கு போகும்போது மலாலா பத்தி பேசிட்டு இருந்தாரு. மலாலாங்கிறவங்க ஒரு ஃபெமினிஸ்ட், பாகிஸ்தான்காரவங்க. சரி. அவங்கள பத்தி எப்படா இவருக்கு தெரியும்? கல்விக்காக ஒரு போராடிய ஒரு பெண்ணை பத்தி ஒரு 5 நாளா உட்காந்து படிச்சிருக்காரு ஆளு. சரி சரி. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதை முடிச்சுட்டு தான் நான் வெளியே வருவேன், அந்த புத்தகம் தீ மாதிரி என்னோட பரவிக்குது அப்படின்னு ஒரு ஃபுல்லா முடிச்சாரு. சரி சரி. அப்புறம் அது முடிச்சுட்டு இவர் வரும்போது சேவின் பயணங்கள், அதாவது கியூபாவுக்கு முன்னால் சேவின் பயணங்கள், சின்ன வயசில் ஆஸ்துமால பாதிக்கப்பட்டு எப்படி கியூபாவுக்குள்ள வராரு, எப்படி அந்த ரயில கவுத்து ஆயுதங்களை கைப்பற்றுறாரு, அதுக்கப்புறம் ஃபிடலோடைய நெருக்கம் ஏற்படுது, ஒரு இரவுல புரட்சி தீப்படுது, அதை எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில ஒப்பிடுறாரு. பாண்டிச்சேரியில எப்படி 5-10க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அப்புறம் அங்கிருந்து எப்படி ஒரு அமைச்சர் வீட்டுல காக்கா வேலை பார்த்தாரு, அப்படியே வந்து கவுத்து விட்டாரு. ஆமா, அங்கிருந்து ஒரு விளாடிமிர் அப்படி அந்த ஆளு மாதிரி அப்படியே கவுத்து விட்டு கடைசியில விஜயோட உட்காந்து 1 to 1 பேசி அந்த புரட்சி தீ பத்திச்சு 2 பேருக்கும். சரி. அப்ப அவருக்கு ஒரு பெரிய பெல்ட் இருக்கு, அது ஒரு 10%. அவருக்கு 10%. 36. குஷ்மிக்கு 25%. குஷ்மிக்கு மட்டுமே கமிஷனா 36. அங்க பேசிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எனக்கு சிரிப்பு வரும். சீரியஸா பேசும்போது என்ன பண்ணாதீங்க இப்படி. சரி. அப்ப அதுக்கப்புறமா கடைசியா ஜேசிடி பிரபாகர் அவர் வந்தாருல. ஜேசிபி இல்லங்க, ஜேசிபி இல்ல, ஜேசிடி. அவர் வரும்போது ஒரு 4%, 40. அவரு யாரு? அவர் பெரிய ஆளப்பா, அவர் பயங்கரமான பழைய அரசியல்வாதியா. சரி. அரசியல்வாதியா? பயங்கரமான பெரிய ஆளமா. அவரு ஒரு 4%, 40. அப்புறம் ஜான் அவங்க டீம் வச்சு கீழே சர்க்கிள் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து சில பத்திரிகையாளர்லாம் விலைக்கு வாங்கி அதையெல்லாம் பண்ணி ஒரு 20% வாங்கி கொடுத்துட்டாரு. 60% இப்ப விஜய்க்கு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஒரு 10% தானா வருது. அதெல்லாம் படத்து மூலியமா வருது, எதிர்போட்டுகள் படத்து மூலியமா வருது. ஆமா, அது ஒரு 70 ஆயிருச்சு. இப்ப என்ன சிக்கல் ஆயிருச்சு அப்படின்னா 20% கம்மி பண்ணணும் நம்ம. நல்லதுதானே, 50 தான் வேணுமே. ஆமா ஆமா, சந்தேகப்பட்டு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க எலெக்ஷனை. அதனால 20 எப்படியாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு உங்க தேர்தல் ஆணையம் சொல்லுது. நீங்க கருத்து கணிப்பு எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வரலாறு ஆச்சு இது தேர்தல் அதிக பார்த்தது இல்ல அப்படின்னு வயிற்ற கலக்குதா. இங்க விட்டு வந்தா வெளில விட்டு வந்தா
வெளில தான் விட்டு வந்திருக்கோம். வெளில தான் விட்டு வந்தோமா? சரி இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். திருடிட்டு போறாங்க, சொல்லுங்கப்பா. அதெல்லாம் நல்லா விட்டுருங்க. அதாவது 70 ஆயிடுச்சு. இப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னா 5 கூடிக்கே போகுது. 5 கூடுது. 5 கூடிக்கிட்டே போகுது பர்சன்டேஜ். சரி. சீமான் மேல இருக்க கோவத்துல ஒரு 2% வருது. சரி. திமுக மேல கோவத்துல 2% உள்ள வருது. 2 தான் வருது. 2 வருது. இவங்க பேசுற பேச்சுக்கு அதிகமா வரணும். எப்படி 2 மட்டும் வருது? தெரியல, 2 வருது. அதிமுகவுல இருந்து கோவம் பண்றதுனால அங்க இருந்து ஒரு 6% மொத்தமா வருது. அதை சொன்னாப்ல, அங்க அதிமுகவுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னாரு. ஒரு 6%. அப்ப 80 ஆயிருச்சு. இங்கே சரி 80% ஆயிருச்சு. இப்ப இந்த 20% தான் அதிமுகவும் திமுகவும் கையில வச்சிருக்காங்க. இப்ப 80% நம்ம விஜய்கிட்ட இருக்குது. பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய். சொல்லுங்க. அப்ப யாரா மத்த கட்சியில லூசு பையலான்னு கேட்காதீங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து இப்ப கட்சியை வேற எங்கேயும் நடத்த போறாங்களா? இப்ப இது மட்டும் இல்ல, 100% வந்துருச்சு. நமக்கு 100 வந்துருச்சு. 100 வந்துருச்சு. தமிழ்நாட்டோட எலெக்ஷனோட இது ஓட்டு போடுவாங்க தெரியுமா? மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போடுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கணக்குல புலி. ஒருவாட்டி நான் அமெரிக்கா போயிருந்தேங்க. இல்ல நான் டேட்டாவோட பேசக்கூடிய ஆளு. என்ன முட்டான்னு சொல்லாதீங்க. நான் டேட்டாவோட பேசுவேங்க. நான் இப்பதான் ஒரு வாட்டி அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். 1.5 GB ஒரு நாளைக்கு டேட்டா காலி ஆயிடுச்சுப்பா. அன்லிமிட்டட் போடுங்க. அதுக்கப்புறம் காமெடி வேணாம். பாருங்க, அமெரிக்கா போகும்போது அங்க ஒரு 4-5 பேர் என்கிட்ட வந்து பேசுனாங்க. நாங்க விஜய்க்காக அங்க இருந்து கிளம்பி வந்து ஓட்டு போடுவோம். நாங்க அவங்க ஒரு 5%. மலேசியாவுக்கு போயிருந்தேன். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அங்க போய் பேசிட்டு இருந்தேன். அங்க நாங்க எல்லாருமே அங்க வந்து இப்பயே இது எஸ்ஐஆர்ல ஃபார்ம் ஃபில் பண்ணி ஓட்டர் ஐடி வீடு வாடகைக்கு எடுத்துறோம், இங்க வந்துடுறோம், ஓட்டை போட்டு விட்டுறோம் நாங்க. அது ஒரு 15-100% முடிஞ்சு. அங்க இருக்கிறவங்க இந்த ஆள் யாரும் தெரியல. இந்த லோக்கல் பக்கம் போயிடாதீங்க, செவுட்ட செட்டு ஆரம்பிடுவாங்க. உள்ளூர் ஓனவனே பிடிக்க திமுக இருப்பாங்க. 100% விஜய் வாங்கிட்டாப்ல. ஃபுல் டேட்டாவோட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா என்கிட்ட வந்து டேட்டா இல்லாமலாம் என்கிட்ட யாரும் பேச முடியாது. ரங்கராஜா யாரோ ஒருத்தர், அவரு நான் எடுத்த சர்வேல ஒரு 4 பிட்டு தூக்கி போட்டா அதை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஜெயிக்கு திரும்ப அந்த வீடியோ நம்ம 2 பேரும் பேசவே இல்ல. ஒரு முட்டாள்தனமான கருத்தை பேசுறது நமக்கு அமைதியா இருந்தோம். சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. இப்ப பர்சன்டேஜ் அதிகமாகுது. சரி, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மற்ற கட்சியில இருந்து நாங்களும் வரோம் அந்த உதிரியா இருக்க திமுக, விசிக, மற்ற பாமக, தேமுதிக எல்லாம் வராங்க. 110 ஆகுது பர்சன்டேஜ். ஏன்னா எஸ்ஐஆர்ல பிரச்சனை நடந்திருக்கு. சரி, அவங்ககிட்ட அவங்கள்ட்ட நம்ம உள்ள வராங்க. நம்ம கணக்குப்படி 110% நம்ம வாங்கிடுறோம். 110 வாங்குறோம். எனக்கு தெரிஞ்சு 145 கூட ஆகுங்க. அதுதான் இப்ப பயமா இருக்குது. நான் எல்லாத்தையுமே நான் குறைக்கணும். இப்படி அண்ணாமலையா அந்த படத்துல வந்து எப்படி ஒரு மாசத்துல காசு செலவு பண்ணாரோ அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் நான் குறைக்கணும். என்கிட்ட வேற அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. நான் எப்படி குறைக்க போறேன்னு தெரியல. உங்கள்கிட்ட வந்துருக்கா? ஐயோ ஆமாமா, நான் பெரிய தீ. என்னங்க சொல்றீங்க? நான் தாங்க இப்ப பர்சன்டேஜ் 70 வரைக்கும் கொண்டு வரணும். 140. அப்படியா? ஆமா ஆமா. சரி 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 சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புழு போது ஒருப்பா. புழு தானே அது? ஆமா. இல்ல வேற ஏதோ. டீயா? இல்லப்பா, வேற ஏதோப்பா. சரி சரி விட, ஆஃப் பண்ணு. போதும் போதுமா? போதும். நான் சொன்னா ஊரே நம்ப மாட்டாங்கன்னு தெரியல.